இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறை உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் உண்மையோடு பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பதவி உயர்வு என்பது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். அல்லது இந்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பதவி உயர்வை தரக்கூடிய அதிகாரிகள் மாறிடுவாங்க. அல்லது அந்த அதிகாரிகளுடன் ஏதாவது ஒரு சிறு வாக்குவாதத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு என்பது கிடைக்காம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பல என்னுடைய கஸ்டமர்கள் பார்த்திங்கன்னா, சார் பதவி உயர்வு கிடைக்கும்னு நினச்சேன், எப்போ தான் சார் கிடைக்கும், ஆனால் வர வேண்டிய பதவி உயர்வு வரலையே சார், என்ன சார் காரணம், ஒரே வாழ்க்கையில் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான தன்மையில் கூட அந்த பதவி உயர்வு கிடைக்கலையே அப்படி. ஏன்னா பதவி உயர்வு என்பது நம்மளுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். அந்த உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்துடன் பொருளாதார உயர்வும் அதோட கிடைக்க போகும்போது ஒரு சந்தோஷம் ஒருத்தருக்கு. அந்த உழைப்பு மூலமாக நம்மளுக்கு ஒரு அங்கீகார உயர்வு, பொருளாதார உயர்வு அப்படிங்கிற ஒரு நிலையில் அந்த பதவி உயர்வு தட்டி பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலையும், அல்லது கிடைக்காமல் போவதற்கு உண்டான பல காரணங்கள் இருக்குது. ஜோட ரீதியான, தசாபுத்தி ரீதியான, அல்லது அவருடைய பிறந்த ஜாதகத்தினுடைய ரீதியான காரணங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது. அப்போ அவர்களுக்கெல்லாம் நான் சில பரிகாரங்களை நான் சொல்லியிருக்கேன். அதுலேயும் குறிப்பாக பொதுவான பரிகாரங்கள்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது அந்த காலங்களிலேயே அரசியல், அதாவது ராஜாக்கள், மந்திரிகள், இந்த மாதிரி காலகட்டங்களிலேயே நம்மளுடைய ரிஷி பெருமக்கள் பதவி உயர்வு கிடைப்பதற்கு, பதவியில் அமர்வதற்கு உண்டான சில நாசுக்கான எளிய பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய தசா புத்திகளின் அடிப்படையில் இந்த பலன்கள், பதவி உயர்வு என்பது கிடைக்காமல் போவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலையில் உள்ளவர்களுக்கு உண்டான பரிகாரம் இது. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், எல்லாருமே செய்து கொள்ளலாம். இதற்கு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஜோதிடமே பிடிக்காதவர்களாக கூட இருக்கலாம்.